ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வீடியோ போடுறோம். என்ன ரீசன்னு பார்க்கணுன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை. 40 ப்ளஸ் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் வர இஷ்யூஸ். 2வது, பெரிய பாப்பாவுக்கு போர்டு எக்ஸாம். அது ஆனால் போர்டு எக்ஸாம் ரன்னிங்கில் இருப்போதே ஒரு அவுட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜைக்குள்ளே போகலான்னு கிளம்புனோம். கும்பாபிஷேகம் டைமில் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால வர முடியல. இன்றைக்கி 40வது நாள். சரி, இன்றைக்கி போயிட்டு வந்தாலும் இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்குதுன்னு கிளம்பி போனோம். அப்போவும் 7:30க்கு மேலே தான் போனோம். நைட்டு லாஸ்ட்டு பூஜை தான் பார்த்தோம். பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வெளியே வரும்போது 9:30 ஆகிடுச்சு. சரி, சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். இங்கே இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு செஸ்வாங் நூடுல்ஸ் சாப்பிட்டப்போ டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது ஒன்று ஆர்டர் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை ஒன்றையே எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அது ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து ரவா ரோஸ்ட்டு சொல்லிக்கலான்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரவா ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சாம்பார் கப்பு 5 வகை சட்னி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் போலன்னா, சட்னி டேஸ்ட்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஓகே. சின்ன பாப்பா இட்லி கேட்டால் 2 இட்லிக்கும் அதே மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்கள் சின்ன பாப்பா வந்து இட்லினா சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி, இந்த 2 தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாள். அவளுக்கு இவ்வளோ சட்னி வச்சது வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். இதே அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுருந்தா கூட, இல்லை கேட்டுட்டு கூட வச்சுருந்துருக்கலாம். இதை நான் கண்டிப்பாக அந்த ஹோட்டல்காரங்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன். 2 சப்பாத்திக்கும் நல்லா குருமா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதோட ஆனியன் ரைத்தா. இது இல்லாமல் பாப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பன்னீர் டிக்கா கேட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் பெல் பெப்பர்லாம் வச்சுருக்காங்களே, இது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த பன்னீர் பீஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அது ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் சில்லி பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணி அதையும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி நாங்கள் அடிக்கடி முதல்ல போயிட்டு இருந்தப்போ அவங்க நல்லா பழக்கம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க எங்களை மறக்கலை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வீடியோஸ் வரும்.